வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கனெக்டிவ் டிஷ்யூவோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம கனெக்டிவ் டிஷ்யூலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னா என்னென்னு தெரியணும், ஆன்ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னா ஸ்டீல் மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம எந்த பக்கத்துலேருந்து எந்த டேரக்ஷன்லேருந்து எந்த ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? அதான் ஐசோட்ரோபிக் அப்படிங்கிறது. அதுவே ஆன்ஐசோட்ரோபிக் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி அது வேறு வேறு ப்ராப்பர்ட்டியை காட்டும். ஓகேவா? கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், அதிக ஃபோர்ஸ் கொடுத்தா இன்னொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். அந்த மாதிரி ஃபோர்ஸை பொறுத்து வேறு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும். அதெல்லாம் ஆன்ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கனெக்டிவ் டிஷ்யூவும் ஒன் ஆஃப் தி ஆன்ஐசோட்ரோபிக் மெட்டீரியல். அதே போல் நம்ம கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாமே ஹெட்ரோஜினஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹோமோஜினஸ்னால் என்ன, ஹெட்ரோஜினஸ்னால் என்னென்னா, ஹோமோஜினஸ் அப்படின்னா ஒரே மாதிரியாக ஃபார்ம் ஆகிருக்கிறது, அதான் ஹோமோஜினஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்ரோஜினஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர். நமக்கு ஒரே கண்டிஷன்ஸில் சாலிடும் இருக்குது, செமி சாலிட் காம்போனன்ட்ஸும் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேர்ந்து மிக்சராக இருக்கனால இதை நம்ம ஹெட்ரோஜினஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறத பொறுத்து இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தன்னோட ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியும், தன்னோட காம்போசிஷனை மாற்ற முடியும். ஸோ காம்போசிஷன் மாறிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷனும் மாறும். ஓகேவா? நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சரும் மாறும், ஃபங்க்ஷனும் மாறும். ஓகேவா? ஸோ அதான் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது அடாப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாமா? இந்த அடாப்ட் ஆகிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் அடாப்டேஷன் டு இம்போஸ்டு டிமாண்ட். ஸோ இதைத்தான் நம்ம செட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எந்த மாதிரியான டிமாண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஸ்பெசிஃபிக்காக அடாப்ட் ஆகணும். ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூவும் அதே மாதிரி அடாப்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெண்டனில் கம்பரிசன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். நமக்கு டெண்டன் நார்மலாக என்ன பண்ணும், டென்சில் ஃபோர்ஸ் தான் காட்டும். இப்போ நம்ம கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், தன்னோட கிளைகோசமினோகிளைகேன்ஸையும் புரோட்டியோகிளைகேன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு அது கம்ப்ரெஷன் ஃபோர்ஸுக்கு அடாப்ட் ஆகும். அதே மாதிரி கிளைகோசமினோகிளைகேன் நார்மலாக என்ன இருக்கும் அப்படின்னா டெர்மட்டன் சல்ஃபேட் இருக்கும். ஓகேவா? ஸோ டெர்மட்டன் சல்ஃபேட்லேருந்து அது கான்ட்ராய்டின் சல்ஃபேட்டுக்கு மாறும். அப்போ தான் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸை தாங்க முடியும் அப்படின்றனால கான்ட்ராய்டின் சல்ஃபேட்டாக மாறும். ஸோ இது வந்து ஒரு அடாப்டேஷன். ஆனால் இது ஒரு டெண்டன் தான். ஸோ ஒரு டெண்டனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறனால அது தன்னை வந்து அடாப்ட் பண்ணி மாற்றிக்குது, தன்னுடைய கிளைகோசமினோகிளைகேன் அண்ட் புரோட்டியோகிளைகேன்ஸோட ஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணுது. அதே போல் நமக்கு டெர்மட்டன் சல்ஃபேட்டை கான்ட்ராய்டின் சல்ஃபேட்டாக மாற்றுது. அதே போல் அதே டெண்டனில் நம்ம டென்சைல் ஃபோர்ஸ் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா அது டைப் 1 கொலாஜனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் கொடுத்தப்ப இதெல்லாம் மாற்றுச்சு. அதுவே டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்தா கொலாஜனை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி தான் லிகமெண்ட்லையும் டென்சைல் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்தோன்னா டைப் 1 கொலாஜன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்தாலும் அந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து அடாப்ட் ஆகும். அதனால் இது வந்து ஒரு டைனமிக் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எபிலிட்டியை தான் நம்ம செட் பிரின்சிபலாக சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக் அடாப்டேஷன் டு இம்போஸ்ட் டிமாண்ட். ஓகே, இப்போ நம்ம கனெக்டிவ் டிஷ்யூ எப்படி ஸ்ட்ரக்சரலாக அடாப்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம மெக்கானிக்கல் பிஹேவியர் பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிக்கல் அப்படின்னாலே லோடு, ஃபோர்ஸ், இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணுறப்ப அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறது தான். நமக்கு நார்மலாக கனெக்டிவ் டிஷ்யூ எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஜாயிண்ட் காம்போனன்ட்ஸாக இருக்கும். நம்ம ஜாயிண்ட் காம்போனன்ட்ஸில் டெய்லியும் வேறு விதமான ஃபோர்ஸ் வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை தாண்டியும் அந்த ஜாயிண்ட் வந்து ஒரு அந்த ஜாயிண்ட்டுக்கு சப்போர்ட் அண்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறவங்க இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஓகே, இப்போ நம்ம ஒரு சில டேர்ம்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். லோட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். லோட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் மேலே ஆக்ட் ஆச்சு, ஒரு ஃபோர்ஸை ஒரு ஸ்ட்ரக்சரில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதை லோடுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸு அந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் ஒரு சேஞ்ச் நடக்கும் இல்லையா, அதை நம்ம டிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த டிஃபார்மேஷன் 2 வகையில் இருக்கலாம். ஒன்று எலாங்கேஷனாக இருக்கலாம். இப்போ நம்ம டென்சைல் ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னா அது எலாங்கேஷனில் போய் முடியும். அதுவே கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது கம்ப்ரெஷனில் போய் முடியும். இந்த மாதிரி 2 டைப்பான ரெஸ்பான்ஸ் இருக்கலாம், 2 டைப்பான டிஃபார்மேஷன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இந்த லோடும் டிஃபார்மேஷனுக்கும் இடையில ஒரு கர்வ் போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லோட் டிஃபார்மேஷன் கர்வ். ஸோ இதில் கிராஃபில் நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் டிஃபார்மேஷன் ஆகிறத எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் லோடு எடுத்துக்கிறோம். லோடு டிஃபார்மேஷன். ஓகேவா? டிஃபார்மேஷன் அப்படிங்கிறது போத் எலாங்கேஷனாகவும் இருக்கலாம், கம்ப்ரெஷனாகவும் இருக்கலாம். அந்த கனெக்டிவ் டிஷ்யூக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ எலாங்கேஷன் அப்படின்னா ரப்பர் பேண்டை வச்சுக்கோங்க, இழுத்துக்கிட்டே போகலாம். அதே போல் கம்ப்ரெஷன் அப்படின்னா நம்ம ஸ்ப்ரிங் அப்படி கம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே போகல. ஸோ அதை 2 ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த கர்வ் மூலமாக நம்ம கனெக்டிவ் டிஷ்யூவோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரென்த்து நமக்கு தெரியும், எந்த அளவுக்கு லோடு கொடுக்கும்போது எந்த அளவுக்கு டிஃபார்மேஷன் ஆகுது அப்படின்ற ஸ்ட்ரென்த்து நமக்கு தெரியும்.
ஓகேவா. அந்த அந்த கனெக்டிவ் டிஷ்யூவோட எலாஸ்டிசிட்டி எவ்வளோ இருக்குது, அதோட பிளாஸ்டிசிட்டி எவ்வளோ இருக்குது, அதோட அல்டிமேட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ தூரம் இருக்கும், அதோட ஸ்டிஃப்னஸ் எப்படி இருக்கும், அது எந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரென்த்து கொடுத்தோம், எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணும், எந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது பிரேக் ஆகும், அந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம இந்த கர்வ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டோ ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோ ரீஜியன் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஏதாவது டிஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணும். ஓகேவா, அதுதான் டோ ரீஜியன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரப்பர் பேண்ட் வந்து இந்த மாதிரி சுருங்கி இருக்குது அப்படின்னா நம்ம டோ ரீஜியனில் லைட்டாக கொஞ்சமாக லோடு கொடுக்கும்போது அது என்ன பண்ணும், ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் அப்படியே கரெக்டாக வந்த ரீஜியன் தான் டோ ரீஜியன். இப்போ ஸோ அது இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் அது தன்னோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ அதுக்கப்புறம் தான் அது எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை காட்டும். ஒன்று கம்ப்ரெஷனாக இருக்கலாம் அல்லது எலாங்கேஷனாக இருக்கலாம். ஸோ அது ஒரு ஏ அப்படின்ற பாயிண்ட்லேருந்து பி அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் எலாஸ்டிக் ரீஜனை, அதாவது தன்னுடைய எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை காட்டும். அதை நம்ம எலாஸ்டிக் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அது தன்னோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்தது டோ ரீஜியன், அடுத்ததாக எலாஸ்டிக் ரீஜியன். ஸோ அதே மாதிரி இந்த லோடு வந்து நம்ம ரொம்ப நேரம் கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த கிராஃப் வந்து ஒரே மாதிரி இருக்காது, மாறும். ஓகேவா, அதை நம்ம டைம் டிபெண்ட் ப்ராப்பர்ட்டியில் வேறு மாதிரி பார்ப்போம். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ரீஜியனில் நம்ம லோடை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது மறுபடியும் ஒரிஜினல் ஃபார்முக்கே போயிடும். அடுத்ததாக பாயிண்ட் பிக்கு அப்புறம் ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேவா. ஸோ இதை தாண்டிடுச்சு அப்படின்னா அது தன்னோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு மறுபடியும் போகாது. லோடை ரிமூவ் பண்ணாலுமே அது ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, ஈல்டு பாயிண்டில். ஆனால் ரெக்கவர் ஆகிடும், ஆனால் டைம் எடுத்து ரெக்கவர் ஆகும். அடுத்ததாக இன்னும் நம்ம லோடு கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா அது சி அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் போகும். ஸோ நமக்கு இந்த ரீஜன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாஸ்டிக் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அந்த பார்க்குறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நார்மலாக இன்டாக்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நம்ம லோட் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்போவுமே அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வராது. ஓகேவா, பெர்மனெண்ட்டாக இங்கேயே இருந்துடும். ஸோ ஃபைனலாக நமக்கு ஈல்டு பாயிண்ட் வரைக்கும் தான் நமக்கு மறுபடியும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வர முடியும். ஓகேவா, ஈல்டு பாயிண்ட்லேயும் கொஞ்சம் டைம் எடுத்து ரெக்கவர் ஆகும். அது தாண்டிடுச்சு பிளாஸ்டிக் ரீஜனுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியாது. டிஃபர்மேஷன் பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் ரீஜனில் போய் இருக்குது அப்படின்னா நமக்கு புதுசாக ஏதாவது ஒரு சில டிஷ்யூ காம்போனண்ட்டை சிந்தசைஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு மறுபடியும் அது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரும். ஓகேவா, இந்த இடத்துல சிந்தசைஸ் ஆகும், டிஷ்யூவெல்லாம் ரீஆர்கனைஸ் ஆகிட்டு மறுபடியும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்தால் தான் உண்டு. அதே டிஷ்யூ அப்படியே ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வராது. ஓகே, அதை மீறியும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம், ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம், லோடு கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னு என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட் அதோட மேக்ஸிமம் பாயிண்ட்டை போய் ரீச் பண்ணோம். அதை நம்ம அல்டிமேட் ஃபெயிலியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெயிலியர் பாயிண்ட். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கனெக்டிவ் டிஷ்யூ இன்ஜூர் ஆகிடும். ஓகேவா, ஸோ அது தன்னை வந்து லாஸ் பண்ணிடும். இந்த பிளாஸ்டிக் ரீஜன்லேயே மைக்ரோ இன்ஜுரிஸ் இருக்கும். இந்த அல்டிமேட் ஃபெயிலியர் பாயிண்டில் மேக்ரோ இன்ஜுரிஸ் வரும். ஓகே, இப்போ இந்த லோட் டிஃபார்மேஷன் கர்வ் வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரில் கிரேட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்குது, ஏரியா வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், நம்ம எவ்வளோ தான் டிஃபர்மேஷன் கொடுத்தாலும் எவ்வளோ தான் நம்ம லோடு கொடுத்தாலும் டிஃபர்மேஷன் கம்மியாக தான் நடக்கும். ஓகேவா, நிறைய லோடை தாங்கும், டிஃபர்மேஷன் கம்மியாக காட்டும். ஸோ அது வந்து இந்த கிராஃபில் வராது. அதுவே லெஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சமான ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதிகப்படியான டிஃபர்மேஷன் காட்டும். லோடு கம்மியாக கொடுத்தாலும் டிஃபர்மேஷன் மோர். இதில் லோடு கம்மியாக கொடுத்தாலும் டிஃபர்மேஷன் லெஸ், லோடு அதிகமாக கொடுத்தாலும் டிஃபர்மேஷன் லெஸ். ரெண்டையும் எழுதிக்கோங்க, அப்போ தான் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம லாங்காக இருக்க ஸ்ட்ரக்சரில் டிஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் டிஃபர்மேஷன் கம்மியாக இருக்கும். ஓகேவா, இது ரெண்டுலேயுமே நம்ம ஒரே லோடு தான் அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணாலும் லாங்காக இருக்கிறதுல அதிகப்படியான டிஃபர்மேஷன் இருக்கும், ஷார்ட்டாக இருக்கிறதுல கம்மியான டிஃபர்மேஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஓகே, கனெக்டிவ் டிஷ்யூவில் இது இல்லாமல் நம்ம ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்ட்ரெயின். ஓகேவா, ஸோ இதை நம்ம தனி வீடியோவில் பேசுவோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கனெக்டிவ் டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் எப்படி இருக்கும், அதே போல் மெக்கானிக்கல் பிஹேவியர் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.